பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்களை வந்து ஏவி விட்டு திமுக நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சு நாம் தமிழர் கட்சியை முன்னாடி இருந்ததை விட இப்ப பல மடங்கு வளர்த்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். பெருசா ஆதரவுங்கிறது வந்து பெருசா நாம் தமிழர் கட்சிக்கு பலரும் முரண்படுத்திடுவாங்க. ஆனா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி எதிர் தரப்பு இருக்கக்கூடியவங்களே சீமானுக்கு இந்த தடவை ஆதரவு கொடுக்கலாங்க, சீமானுக்கு ஓட்டு போடலாங்க அப்படின்ற அளவுக்கு பேச வச்சிருக்கிறது யார் தெரியுமா? திமுக தான். அதற்கு உண்மையிலேயே நாங்க திமுக கடமைப்பட்டிருக்கோம். வேற வழி பேச மாட்டாங்களா, பேர சொல்ல மாட்டாங்களா? சொல்லிதான் பாருங்களேன். நீங்க சீமான் இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிதான் பாருங்களேன். எங்க அண்ணன் கூப்பிடாருல, சீமான் அவர்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டாரு. ஐயா ஸ்டாலினையோ இல்ல வீரமணியவோ இவங்க திராவிட தலைவர்களாக இருக்காங்க, அல்ல கையிலோட மோத விரும்பல கண்ணு வேற தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு உண்மையான எதிரி நாங்க தான் இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய நேரடி எதிரியாக நாங்க தான் இருக்கோம். நாங்க தான் முட்டி மோதுறோம். அதிமுக எதிர்கட்சியாக செயல்படலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க தான் எப்படி எங்க தலைவரை பத்தி பேசலாம், எங்க தலைவரை பத்தி பேச சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் நம்மள சீண்டி விட்டு வெறியாக்கி விட்டானா நீ போட்டு அடிச்சு குமா ஊத்து குத்தாரு. இன்னைக்கு பேசுற எல்லா மேடைகளிலுமே போட்டு ராமசாமியோட பிம்பத்தை போட்டு உடைக்கிறாரு. வணக்கம். நாம் தமிழர் கட்சியும் நம்ம சீமான் அண்ணனோட தம்பிகளும் டிஎம்கேக்கும் பெரியார் அவர்களுக்கும் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்காங்க. எந்த விஷயத்துலன்னா இந்த பெரியார் இஷ்யூல. அது உங்களோட கருத்து என்ன? கடமைப்பட்டிருக்கா எங்களோட மோதி மோதி எங்க கட்சி வளர்க்குறாங்களா சொல்றீங்களா? ஆமா, அதனால அது உண்மையில நாங்க திமுக வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பா சொல்லணும் பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்களை வந்து ஏவி விட்டு திமுக நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சு நாம் தமிழர் கட்சியை முன்னாடி இருந்ததை விட இப்ப பல மடங்கு வளர்த்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி ஏதோ போவாங்க, ஓட்டு போடுவாங்க, கட்சிக்காரங்க இருப்பாங்க, நாலு ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. பெருசா ஆதரவுங்கிறது வந்து பெருசா நாம் தமிழர் கட்சிக்கு பலரும் முரண்படுத்திடுவாங்க. ஆனா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி எதிர் தரப்பு இருக்கக்கூடியவங்களே சீமானுக்கு இந்த தடவை ஆதரவு கொடுக்கலாங்க, சீமானுக்கு ஓட்டு போடலாங்க அப்படின்ற அளவுக்கு பேச வச்சிருக்கிறது யார் தெரியுமா? திமுக தான். அதற்கு உண்மையிலேயே நாங்க திமுக கடமைப்பட்டிருக்கோம். அதை மாற்றுக்க சொல்ல முடியாது. உண்மையிலே திமுக கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கு அம்மையார் கனிமொழி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் கூலி அப்படிங்கிறத மறைமுகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கூலிகள் அப்படின்னா கூலிகள். ஆனால் சீமான் அவர்கள் கூட இன்றைக்கு வச்சு வாங்கியிருக்காரு. நாங்களா கூலி, நீங்க தான் கூலி அப்படின்னு. திமுக கூட எல்லா தலைவரும் ஐயா ஸ்டாலினே பேச ஆரம்பிச்சாருல இன்னைக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய பேரை சொல்ல நான் விரும்பல, சொல்லி அவங்களுக்கு விளம்பரத்தை உருவாக்கி தர விரும்பல அப்படின்னு. எங்களுக்கு வந்து இவர் விளம்பரத்தை உருவாக்கி தர தேவையில்லை. வேற வழி பேச மாட்டாங்களா, பேர சொல்ல மாட்டாங்களா? சொல்லிதான் பாருங்களேன். நீங்க சீமான் இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிதான் பாருங்களேன். எங்க அண்ணன் கூப்பிடாருல, சீமான் அவர்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டாரு. ஐயா ஸ்டாலினையோ இல்ல வீரமணியவோ இவங்க திராவிட தலைவர்களாக இருக்காங்க, அல்ல கையிலோட மோத விரும்பல கண்ணு மெயின் கையா இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணியா இருக்கட்டும், திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், நேரடியாக சீமானோட விவாதத்திற்கு தயாரா. நீங்க பெரியாரை பத்தி பேசுங்க, ராமசாமி பத்தி பேசுங்க. நாங்க அவர் செஞ்ச தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அயோக்கியத்தனமான விடயங்களை பற்றி நாங்க பேசுறோம். அவர் பேசுற பேச்சுக்களை பேசுறோம். விவாதம் செய்ய தயாரா? யார் உண்மையிலே சிறந்த தலைவர் பேசலாமா? வரமாட்டாங்கல்ல. ஆனா இப்போ தம்பிகள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே திமுக மாதிரி ஒரு பிஆர் டீம் வந்து உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு 400 கோடி 600 கோடி செலவு பண்ணி ஒவ்வொரு கட்சியும் பிஆர் டீம் வச்சு வேலை பார்க்கறாங்க. திமுக வந்து இலவசமா என்டிகேக்கு வந்து பிஆர் டீம் வேலை பார்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான். நம்ம நாம் தமிழ் கட்சி ஒரு லைவ் வீடியோ போற அண்ணன் சீமான் அவர்கள் இரவு 7 மணி போல தேர்தல் பரப்பு கூட்டத்தில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. 8 மணி 7 மணி போல அந்த 1 மணி நேர பேச்சை வந்து பெரிய பெரிய ஊடகங்களுக்கு வந்து போட்டு லைவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுடைய பேச்சை நீங்க போடுங்க, நியூஸ் 7ல போடுங்க, நியூஸ் 18ல போடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கே பல தொகையை செலவு பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க இலவசமாக அண்ணன் சீமானுடைய பேச்சை முழுக்க முழுக்க போட்டு இன்றைக்கு முழுக்க எல்லா விவாதமே அண்ணன் சீமானுடைய பேரை குறிப்பிட்டு சீமான் எப்படி பேசலாம், சீமான் எதற்கு இப்படி பேசலாம், சீமான் எதற்கு அப்படி பேசலாம் சொல்லி முழுக்க முழுக்க விவாதமே இதை மையப்படுத்தி அமைஞ்சிருக்குல்ல. ஆனால் சீமான் அவர்களையும் நாம் தமிழ்ச்சியும் மையப்படுத்தி அமைஞ்சிருக்குல்ல. இதுக்கே முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு இலவசமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு உண்மையான எதிரி நாங்க தான் இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய நேரடி எதிரியாக நாங்க தான் இருக்கோம். நாங்க தான் முட்டி மோதுறோம். அதிமுக எதிர்கட்சியாக செயல்படலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க அடிச்சாடணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப பெரியார் பத்தி பேசினா அதிமுக இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இல்ல அது எப்படி பேசலாங்கிறாங்க. பெரியார் எந்த இடத்தில் தமிழ் மக்கள் காட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு காலத்துல வழிகாட்டி என்று அவர் ஏற்றுக்கொண்டு இருந்தோம். ஆனால் சீமான் அவர்களும் அதே திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் தான். ஆனால் காலப்போக்கில் அவர் முழுமையாக படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தமிழகத்துக்கு விரோதமா இருக்கு. அதை நாங்க மேலோட்டமா பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்சது கண்டுக்கா போயிருப்பாங்க. இவங்க தான் எப்படி எங்க தலைவரை பத்தி பேசலாம், எங்க தலைவரை பத்தி பேசா சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் நம்மள சீண்டி விட்டு வெறியாக்கி விட்டானா இன்னைக்கு போட்டு அடிச்சு குமா ஊத்து குத்தாரு. இன்னைக்கு பேசுற எல்லா மேடைகளிலுமே போட்டு ராமசாமியோட பிம்பத்தை போட்டு உடைக்கிறாரு. அதாவது சீமான் இன்னைக்கு பேச போறாருன்னா ராமசாமியோட பிம்பம் உடைய போதும் அர்த்தம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மாத்தி விட்டாங்கல்ல. ஈரோட்டுக்கு வந்து பாரு, அதை செஞ்சு பாரு, எதை செஞ்சு பாரு. நாங்க ஈரோட்ல வந்து தினமா பேசுறாரு. பரிதாபத்துக்கு ஒரு நிலையில காங்கிரஸ்காரங்களும் திமுக காரங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? இப்ப அதுல முக்கியமா ஒரு நபர் வந்து திருமுருகன் காந்தி சரியான ஆளா இருந்தா விவாதத்துக்கு வாங்க, விவாதத்துக்கு வர்றதுக்கு கோழைத்தனமான சீமான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயத்த இருக்கு, பேசின விஷயங்கள் இருக்குல்ல, எங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அது ஏதாவது எடுத்துட்டு கேளுங்களேன்.
விவாதத்துக்கு வர்றதுக்கு பெரிய ஆளா நீ? உங்க தலைவர் வர சொல்லுப்பா, வீரமணி வர சொல்லுப்பா, ஈவே ராமசாமி கூட இருந்தா வீரமணி வர சொல்லு, ஸ்டாலின் வர சொல்லு. எங்க அண்ணன் இந்த சல்லியோட போய் மோதிட்டு இருப்பாரா? எங்க கூட வர சொல்லுங்க. திருமுருகன் காந்தியை எங்களோட விவாதம் செய்ய வர சொல்லுங்க. ஈவேரா எந்த இடத்தில் தமிழ் மக்களுக்காக நின்றிருக்கார், தமிழுக்காக பேசியிருக்கார்? அவர் எப்படி தமிழ் தலைவர் தூக்கி கொண்டாடுறீங்க? தந்தை பெரியார் யாருக்கு நான் தந்தை? யாருக்கு தந்தை? உங்களுக்கு தானே உங்க இந்த அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, குறிப்பா சொல்லணும்னா இந்த திராவிட பேசக்கூடிய பிரமுகருங்க, அவங்களுக்கு தான் அவர் தந்தை. அவங்க தான் தூக்கி பிடிச்சி தெரிவாங்க. இங்க தமிழ் தலைவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும்போது நாங்க எதுக்கு பெரியார தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணும்? ஈவே ராமசாமி நாங்க எதுக்கு தூக்கி பிடிக்கணும்? விவாதத்துக்கு கூப்பிட நீ அண்ணன் வீட்டுக்கு வராம 2 கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டு அங்க முழக்கத்தை போட்டுட்டு அப்படியே வண்டியில் ஏறி கிளம்பி அது காவல்துறை டீல் பேசி வச்சு அந்த வீடியோ எல்லாம் வெளியாச்சு பாத்தீங்கல்ல? ஆமா அந்த பார்த்தேன். கூட்டம் கூட்டுறதுக்கு அந்த சீமானவருடைய வீட்டை முட்டிருக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டத்தை. இந்த நிலைமையில இருக்கா இவன் நம்ம விவாதம் பண்ணணுமா? அவன் எங்கிட்ட தம்பிகள்கிட்ட எங்கிட்ட விவாதம் பண்ணிச்சிருக்கான். அவனெல்லாம் பேசுறான் விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு. நீ சல்லியோட மோதல் கிடையாது. எங்க அண்ணன் கூட விவாதம் பண்ணா ஒரு சரியான ஆள் வேணும். இந்த சல்லி பசு கூட மோதல் கிடையாது. ஏன்னா இவன் இப்ப வந்தவன் வேணாம். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து அங்க படிச்சுதான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. அங்க படிச்சதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. தமிழ் சமூகத்தின் நலன் பொறுத்து பார்க்கும்போது இது இது ஏற்புடையதா இருக்கா, எதிர்க்கக்கூடியதா இருக்கா, எதிர்க்கக்கூடியதா இருக்கும் போது எதிர்க்கிறாரு. அதனால இவர் பேச்செல்லாம் வந்து போற போக்குல அப்படி தள்ளிவிட்டு போக வேண்டியதான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ரீசெண்டா திருமாவளவனோட பேட்டி இந்த பிரஸ் மீட் எல்லாம் பார்த்தோம்னா குதர்க்கவாதம், அந்த வாதம் இந்த வாதம் ஏகப்பட்ட வாதம் பேசுறாரு. என்ன ஆச்சு திருமாவளவன்? இது இந்த அண்ணன் சீமான் பேசுனது வந்து ஆமா சீமான் பேசுவது அதிர்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதிர்ச்சியில இருங்க திருமாவர்களே, நீங்க அதிர்ச்சியாகவே இருங்க. இவர் என்ன சொல்லி கொடுத்ததான் விசிகாவுடைய ரவிக்குமார் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காரா இல்லையா? தாய்மன்னனுடைய இதுல வந்து எழுதியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஈவே ராமசாமிக்கு எதிராக இவங்க பேசினாங்க, எழுதினாங்க, செயல்பட்டாங்க. தாய்மன்னர் என்ன எழுதியிருக்காரு? ஜாக்கெட் விலை உயர்ந்துருச்சு, துணி விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு? இவங்க சொல்றது இவங்க எழுதுன்னு சொல்றேன் நானு. துணி விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு ஈவே ராமசாமி கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, பள்ளச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டா துணி விலை உயராம என்ன உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது நான் எழுதல, விசிகாவுடைய ரவிக்குமார் எழுதியிருக்காரு. இதை மறுப்பாரா திரும்ப? முழுக்க முழுக்க ஈவே ராமசாமிக்கு எதிராக செயல்பட்டவங்க நீங்க. அந்த சமயத்துல திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்காங்க, பேட்டி நான் வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஈவே ராமசாமிக்கு எதிராக நாங்க செயல்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகளை தூண்டி விட்டு எங்களோட மோதல் போக்க கையாண்டாங்க திமுக, அந்த திராவிட தரப்பு அப்படின்னு இவரே பேசியிருக்காரு. ஏன்னா மறுக்க முடியுமா? கடந்த காலங்களில் இவங்கெல்லாம் திமுகவுக்கும் திராவிடத்திற்கும் இந்த பெரியாருங்கிற கோட்பாட்டிற்கும் எதிராக செயல்பட்டவங்க தான். இன்னைக்கு அதிர்ச்சியாக உள்ளதுன்னா எதுல அதிர்ச்சியாக உள்ளது? நீங்க பேசுறதா நாங்க வச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து சீட்டு காண்டி போயிட்டீங்க, 4 சீட்டு காண்டி மண்டிட்டீங்க திமுக. இன்னைக்கு பேசியிருக்காரு பாருங்க. இந்த ஒரு கொடி திமுக கொடி போட்டு ஒரு வாகனம் வந்து ஒரு காரம் மறைச்சு பெண்களை வந்து அந்த இது பார்த்திருப்பீங்க. அதுக்கு அதை பத்தி இவர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? திமுக கூடி போட்டதாலேயே அவங்க திமுக காரங்கன்னு சொல்லிட முடியாது, ஆனாலும் இந்த செயல் வந்து கடந்துக்குரியது. இவ்வளவுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். திமுக கூடி போட்டிருந்தனால அவரை திமுக காரன்னு சொல்லிட முடியாதான்? ஒரு கட்சி கொடி ஒரு வாகனத்துல நைட்ல இரவுல வந்து ஒரு பெண்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை வந்து மறிச்சு சொல்ல பண்ணுவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களா, அவங்க திமுக காரன்னு சொல்லக்கூடாதான். இவர் வந்து விசிகா தலைவர்ன்றதுனால, தலைவர் பொறுப்புல இருக்கிறதுனால இவர் விசிகா தலைவர் நம்ம ஏத்துக்கவே முடியாது. இவர் பக்கா திமுக காரர். திருமாவளவர்கள் பக்கா திமுக காரன். இது சொன்னா அவர் கோவப்படுவாப்ல. உண்மையிலே பக்கா திமுக காரன் கூட செயல்படுறாரு. திமுகவுடைய தலித்தனியாக விசிகா செயல்படுகிறது. அப்புறம் என்ன அவருக்கு என்ன தகுதி இருக்கு சீமான பேச? சரி அண்ணன் மூத்தவர்ன்றக்காண்டி கண்ணுக்காம போயிட்டு இருப்பாங்க. அண்ணன் கண்ண கடான்னு வச்சுங்க, விசிகா தாக்கி பேசுங்க தம்பின்னு சொன்னார்னா வரலாறு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரலாறு எவ்வளவு கேவலமான வரலாறுங்கிறத எடுத்து அமல். சீமான் வந்து சனாதனத்தை குரலை வந்து சீமான் பேசுறாரு, அதோட ஒரு இதுவா வந்து ஒழிக்கிறாரு அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. சனாதனத்தின் குரலாக ஒழிக்கிறாங்கிறாப்லையா? ஆமா. கடந்த காலங்கள்ல பாஜக கூட்டணி வச்சப்ப நீங்க இதான் ஒழிச்சீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சி துவங்கினால இருந்து இப்ப வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. பாஜகவிற்கு முழுக்க முழுக்க எதிராக தான் நாங்க பேசி கொண்டு வரோம். விசிகா கூட்டணி வச்சீங்களா இல்லையா? அன்னைக்கு சனாதனம் இல்லையா? திமுக கூட்டணி வச்சதா இல்லையா? பள்ளியில் போயிட்டு பாஜகவோட கூட்டணி இருந்தீங்களே, அப்ப அது சனாதனம் இல்லையா? சனாதனமா இல்லையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். நீங்க எங்களை பேசுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் தகுதி இருக்கா? 4 சீட்டு கூட கொஞ்சம் 4 சீட்டு தரேன்னு சொன்னாங்கன்னா துண்டை போட்டுறது உடனே அப்படிப்பட்ட ஒரு கட்சியா இருந்துக்கிட்டு சனாதனமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிற அளவுக்கு யார் எதிர்த்திருக்கா? பிரச்சனை இஷ்யூங்கிற வரும்போது எதிர்க்கிறோம். தனிமனித வன்மத்தை கேட்கல. அண்ணாமலை அவர்களே அண்ணனாக பார்க்கிறோம், தமிழிசை அவர்களை அம்மாவாக பார்க்கிறோம், மரியாதையாக எல்லாத்தையும் பண்போடு அணுகிறோம். தம்பின்னு சொல்லிட்டாரு அண்ணா சீமான் வந்து, அண்ணாமலை தம்பின்ட்டாரு, தமிழிசை அவர்களை வந்து அம்மான்ட்டாரு. பாத்தீங்களா பாஜக பி டீம் அப்படின்னா? பாஜக யார் பாஜகவின் பி டீம் என்று அண்ணன் இடுமான கார்த்தி அவர்கள் ஒரு புத்தகம் போட்டுருக்காரு. வாங்க நான் அந்த புத்தகத்தை எடுத்து வரேன்.
அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் நான் கேட்கிறேன். சரியான விசிகாக்காரன், சரியான திமுககாரன் பதில் சொல்லுவீங்களா? என்ன சங்கி ஆகணும்? சங்கி யார் சங்கி? நீங்க யாரா சங்கி? உண்மையில சங்கி? பிஜேபியோட கூட்டணி வச்ச காலத்துல பெரியார் வாழ்ந்தான்னு சொன்னியா, இல்ல சாவர்கர் வாழ்ந்தான்னு சொல்லியிருந்தீங்களா? சொல்லுங்க முதல்ல. அப்ப பெரியார் தூக்கவே இல்லை நீங்க. என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு பேச. யாரு சனாதனவாதிகள்? நீங்க தான் சனாதனவாதிகள். இப்போ நம்ம வெளிப்படையா பேசணும்னா, இப்போ அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாள் போராளிகள் வந்து பேச தேவையில்லை, உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பையும் மீறி சீமான் அவர்களுக்கு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு முன்னாள் போராளி? அதாவது அண்ணன் வந்து இப்பயும் சொல்றேன், அண்ணன் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களையோ முன்னாள் போராளிகளையோ நீ பேச வேண்டாம், இவங்க விமர்சிச்சுட்டு போட்டோம் அவர் சொல்லிட்டாரு. இப்ப நான் ஈழத்துக்கே போகல, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? சந்தோஷமா அப்படின்ற மாதிரி இந்த வேலையில்லா படத்துல வந்து தனு சொல்லுவாப்ல, இல்ல இப்ப என்னப்பா நான் தோத்துட்டேன் சந்தோஷமா அப்படின்ற மாதிரி. சரி இப்ப சந்தோஷமா, நான் போகவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரு அது கடந்து போயிட்டாரு. இது அவர் பெருசா எடுத்துக்கல. ஆனாலும் முன்னாள் போராளிகளா இருக்கட்டும், ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், அவங்களால பொறுக்க முடியல. தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பேசுறாங்க. என்னிடமே வந்து சில பேர் வந்து உறவுகள், ஈழத்து உறவுகள் வந்து என்ன கேட்டாங்க, நான் வெளிப்படையா பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் ஆடியோ ரெக்கார்ட் எடுத்து அவங்க பேசினதா பேட்டி போல ரெக்கார்ட் பண்ணி நான் என்னுடைய சேனல்ல பதிவிட்டேன். தவிர அவங்களுடைய முகம் காட்டி பேச வேணாம் அப்படின்ட்டு எதுக்கு தேவையில்லாம வேலை? 1000 ரூபாய் குற்றச்சாட்டு வச்சுட்டு போட்டோம். விளக்கம் கொடுக்க வேண்டிய நபர்கள் விளக்கம் கொடுத்து இவங்களுக்கு அதை புரிய வச்சாலுமே இவங்க புரிஞ்சுக்காத மாதிரி தான் மறுபடியும் பேச போறாங்க. அதனால அவசியம் பண்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கம் கொடுக்க சொல்லல. ஈழத்தமிழராக முன் வந்து அவங்க பேசுறாங்க. இப்பயும் சொல்றோம், ஈழத்தமிழர்கள் விளக்கம் கொடுக்க வேணாம், நீங்க வந்து முன் வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாலா மாஸ்டர் நேற்று பேட்டி கொடுத்ததுக்கு இன்னைக்கு பாலா மாஸ்டர் வந்து விடுதலை புலிகளுடைய வைப்பக பொறுப்பாளர், அங்க 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 ஈழத்துல வைப்பக பொறுப்பாளர் இருந்த பாலா மாஸ்டர் வந்து கொச்சைப்படுத்தி இன்னைக்கு பல யூடியூபர்ஸ், திமுகவுடைய யூடியூபர்ஸ் அல்ல கைகள் வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுருக்காங்க. இப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறது? புலிகள்னு வந்துட்டாலே இங்க கொச்சைப்படுத்துவாங்க. திரும்ப இதெல்லாம் கண்டிப்பா இல்லையா? அங்க திமுக கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாங்களா? கண்டிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர் வந்து சினிமால விமர்சனம் பண்றாரு, அது அவரோட வேலை. அரசியலுக்குள்ள வந்து அவர் விமர்சனம் பண்ண தேவை என்ன இருக்கு? அவர் ஒரு டிபேட்டுக்கு விவாதத்துக்கு வருவாரா? அவர் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கலாம், நல்ல ரொம்ப வருஷமா வச்சிருக்காரு, மூவி ரிவ்யூ பண்றாரு அப்படி இப்படின்னு இருக்கலாம். பயங்க இங்க தமிழ் தேசியம் பேசுறது சாதாரண விடயம் கிடையாது. அதுவும் ஆளும் வர்க்கத்துக்கு குறிப்பா திமுக வந்து பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன வேணா நடக்கலாம். இப்ப உங்க பேட்டி கொடுத்துட்டு போறேன், நான் நைட்டு போய் தூங்குவேன், நைட் வந்து காவல்துறை கதை பண்ணலாம், வாப்பா தம்பி நீங்க ஏதாவது இந்த மாதிரி திமுக எடுத்து பேசிட்டீங்க, உங்களை கைது பண்றோம் அப்படின்னு. அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. அவ்வளவு நெருக்கடிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எடுத்தோன்னு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ப்ளூ சட்டை மாறான விவாதத்துக்கு கொண்டு வாங்க பேசுவோம். நீங்க என்ன ஈவே ராமசாமி விட்டுட்டு வரீங்களா? நான் வரேன், வா விவாதம் பண்ணுமா? என்ன இருக்கு? எந்த டிபேட் பற்றி என்னத்தை பத்தி வேணா பேசலாம். பெரியார் வந்து சாதி மதத்தை கடந்து நிக்க சொன்னார், மனிதம் என்று போட்டுனார், இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு உருட்டுவாங்க இல்ல? சொல்றாங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, வேலைக்காரிட்ட கூட தமிழ் பேசாத அப்படின்னு முதல்ல தமிழை கொச்சப்படுத்திட்டாரு. தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழிட்டாரு. நீசபாசம் சொல்ற மாதிரி காட்டு மிராண்டி மொழி. அந்த அந்த மொழியை வந்து வேலைக்காரிட்ட கூட பேசாத அப்படின்றாருல. வேலைக்காரின்றாரு. அந்த வேலைக்காரி என்ன? அவங்களும் மனுஷி தானே, ஒரு பணி செய்யறாங்க அவ்வளவுதானே. வேலைக்காரிட்ட கூட பேசாதுன்னு சொன்னவர் எப்படி மனிதத்தை மதிக்கக்கூடியவர்? சி இவ்வளவு வேலைக்காரிடா அப்படின்றது தானே அர்த்தம். அது பேரு வேலைக்காரி போ தள்ளி இல்லு. வேலைக்காரிட்ட கூட பேசாதான் வேலைக்காரினா இலக்கரமா இருக்கா? அந்த லட்சணத்துலதான் ஈவே ராமசாமி பார்த்திருக்காரு. ஒரு மனிதரை, சக மனிதரை அவங்க செய்த வேலையை வச்சு தாழ்ந்தவர் வேலைக்காரிச்சி அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்காரு. துணி மேல வந்துச்சுன்னா அதான் சொன்ன பல்லச்சி பறக்கிட்டு ஜாக்கெட் போட்டா உயரம் என்ன அதுக்கு பேர் என்ன? அங்க ஒண்ணு சாதி வெறி, சாதி பேச்சு, இன்னொன்னு பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. சக மனுஷனை மதிக்கலங்க தானே. இவர் என்ன மனிதன் பேசுறாரு? எங்க மனிதன் பேசுறாரு? தன் சொந்த சாதிக்காக பேசியிருக்காரு அவரு. நாயக்கமார்கள் நாமம் சத்திரன்னு சொல்லி உலகினது யாரு? உங்க இவரா தானே. எந்த சாதிக்கெல்லாம் வந்தாரு? தேவமார்களுக்கு சீட்டு கொடுக்கல, கோணர்களுக்கு சீட்டு கொடுக்கல, நாடார்களுக்கு சீட்டு கொடுக்கல, கொந்தளிச்சாரா? அதான் நாயக்கமார்கள் மட்டும் நொட்டிட்டு வருது உங்களுக்கு. வெறியாகமா அப்புறம் விவாதத்துக்கு வர தயாரா ப்ளூ சட்டை மாற சும்மா. அதாவது இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, வீணா போன மாமன்னன் படத்தை கூட உதயநிதி நடிச்ச படம் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டு வேற என்ன இருக்கு சொல்லப்போனா? மாமன்னன் படத்துல உதயநிதி தவிர்த்துட்டு வேற யார் போட்டிருந்தாலும் சிறப்பா இருந்திருக்குங்க. அவர் போட்டு அவர் நடிக்க பாவம் மாறி செல்வராஜ் அவருக்கு வந்து கொடுமை. சின்ன சின்ன வருத்தம். வேற டாபிக் பேசிக்கிறோம். இப்போ பெரியார பத்தி சீமான் பேசுனது வந்து அத்தனையுமே பொய் அப்படின்னு ஆதாரத்தை கேக்குறாங்க. இப்போ அது பத்தியான டிபேட் போகாம தலைவர் மீதான டிபேட் போறதுக்கான காரணம் என்ன? இப்போ சீமான் அவர்கள் ஈழம் போனது வந்து பொய்ன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதாவது
ஆனால் சீமான் அவர்கள் இவங்களுடைய ஆலமரமா இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தையே சேஞ்சி பேச்சு பிடிக்கிட்டாரு. இஷ்யூ என்னன்னா அதான். இந்த ஆலமரத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய விழுதுகளாக தான் இவங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. விழுதுகளை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க எங்க தலைவர் பெரியார்னு. சீமான பெரிய புல்டோசர் கொண்டு வந்து அப்படியே அந்த ஆலமரத்தை பிடிக்கிட்டாரு. ஐயையோ நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வந்துச்சுரா அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, சீமானுடைய இருப்புக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக தேசிய தலைவர் பக்கம் வராங்க. தமிழ் தேசிய அரசியல் தேசிய தலைவர் வச்சு மையப்படுத்தி இருக்கிறது. அப்ப அங்க வருவோம். சீமானுடைய அரசியல் ஆரம்பம் இங்கே வருது, ஈழத்துக்கு போயிட்டு வந்தாரு, அங்க இருந்து வருது. அப்ப அங்க எடுப்போம். அப்ப அங்க போகவில்லைன்னு சொல்லுவோம், தலைவர் சந்திக்கவில்லைன்னு சொல்லுவோம், கிளப்பிடுவோம். இவங்க என்ன பண்ணாலும் சரி, உண்மையிலேயே சீமான் இங்க போகல அப்படி இப்படின்னு சொல்லி நிறுவி முயற்சி பண்ணாலும் சரி, அது வந்து உண்மைங்கிற பட்சத்தில் உண்மை அப்படின்னு மக்கள் மத்தியில் நிறுவனம் அப்படின்னு இவங்க எத்தனை போஸ்ட் சொல்லிட்டாலும் சரி, மக்கள் மத்தியில் எடுபடாது. சீமானை இழுத்து போனான்றக்கான யாரும் சீமானை ஆதரிக்கல. இவங்களுக்கு புரியாத, இந்த தற்கொலைகளுக்கு புரியாது, திராவிட தற்கொலைகளுக்கு புரியவே புரியாது. ஆனால் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போயிட்டு வந்தாருன்றக்காண்டி அவர் யாரும் ஆதரிக்கல. அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, தேசிய தலைவருடைய கனவை சுமந்து அந்த வழியில் தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு, தமிழருக்கான அரசியல் பேசுகிறாருன்றக்காக தான் சீமான் ஆதரிக்கிறாங்க. தலைவர் தூக்கி பிடிக்கிறான்றக்காக தான் சீமான் ஆதரிக்கிறாங்க. அவர் ஈழத்துக்கு போயிட்டு வந்தாரு, தலைவர் சந்திச்சுட்டு வந்தாருன்னு எல்லாம் கிடையாது. அதுவும் ஒரு படிக்கட்டு, அவ்வளவுதான். இது புரியாம இங்க இங்க அதை கை வச்சோம்னா, சீமானுடைய ஈழ பயணத்தை வந்து நம்ம தொட்டு பேசணும்னா உடஞ்சு ஓடிடுவாங்க நினைப்பது ஒரு ஒரு மூடத்தனமாக தான் நான் பாக்குறேன். அது எடுபடாது. வன்னியர்ஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சியில இருக்காரு, ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. ஆனா அவர் பேசக்கூடிய வார்த்தைகளோ இல்ல பதிவு பண்ணக்கூடிய எழுத்துக்களோ ரொம்ப கொச்சையா இருக்கு. ஒரு இன்னொரு கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் மாதிரியான தலைவர்கள் வந்து ரொம்ப கொச்சையா பதிவு பண்றாங்க. அது என்ன என்ன பண்ணிருக்காரு ஏதாவது சொன்னீங்கன்னா தெரியும். சீமான் வந்து சீமான் அவர்கள் அப்படின்லாம் போடுறது இல்ல, சைமன் அவனே இவனே அப்படி பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன, திருப்பி நம்ம தாக்குவோம். அவர் வந்து ஒரு உண்மையை சொல்றா, திமுக காரனுங்க. அவரு திமுக இருக்க வேண்டிய நபர். திமுக இருந்து அதிகமா யாசகம் பெறக்கூடியவர் இவர் அத்தருக்கு நினைக்கிறேன். திமுக காரங்களும் சண்டை போட மாட்டேன். அண்ணன் வந்து சீமான் வந்து எங்களுக்கு என்ன கட்டளை கொடுச்சிருக்காருன்னா, விசிகா பாமக கட்சியெல்லாம் நீங்க யாரும் விமர்சிக்க கூடாது, அங்க இருக்கக்கூடியவர்களாம் நீங்க வந்து சக உறவுகளாத்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுச்சிருக்காரு. அதை வந்து அதை ட்ரிகர் பண்ற விதத்துல நாங்க அமைதியா இருக்கோம், நாங்க அங்க அமைதியா இருக்க விடாம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் மணியர் செய்வாப்புல. இப்ப எங்க அண்ணனை வந்து ஒரு இழிவாக ஏதாவது பேசும்போது நாங்க சும்மா இருப்போமா? திருப்பி நாங்க திரும்ப அவங்களுடைய தலைவர் தாக்க ஆரம்பிக்கிறோம். எங்க கட்சியோட தலைவர் நீங்க தாக்கும்போது நாங்க உங்க கட்சி தலைவர் தாக்குற மாதிரி அவங்க செஞ்ச விஷயத்துல எடுத்து பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த மோதல் போக்கு இருக்குல்ல, அதை செயற்கையாக உருவாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வன்னியரசு. வன்னியரசு யார், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர்ங்கிறது உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். திமுக திமுக சார்பாக ஐயா கருணாநிதி திமுக சார்பாக விசிகா பார்த்து ஒரு கேள்வியை வந்து ஒரு பதில சொல்லியிருக்காங்க. விசிகா போயிட்டு திமுக கேட்கறாங்களா, எங்களுக்கு வந்து பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் சொன்ன வன்னியரசே நியூஸ் சேனல் வந்து விவாதத்தின் போது அதை பதிவு பண்றாரு. அப்படி நீங்களா பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டா, அந்த திமுகவோட கூச்சு நாச்சம் இல்லாம இப்ப வரைக்கும் மானங்கட்டு வெக்கங்கட்டு எல்லாத்தையும் விட்டு அடங்க முறை திமிரியில திருப்பி பஞ்சடிலாக பேசிட்டு அப்படியே திமுக குப்பரை விழுந்து படுத்து கூட்டணி வச்சு வெக்கங்கட்டு போய் இன்னைக்கு கருணாநிதி வாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? இவன்லாம் இந்த வன்னியரசு போன்றவெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரன் பேரை சொல்ற கூட தகுதி இல்லை. சீமானா சைமனுங்கிறாங்க. இப்ப சைமன்னா என்னப்ப இப்ப என்ன நினைக்கிறேன், சைமன்னா என்ன? இப்ப வன்னியரசு பேர் வன்னியரசா? முதல்ல உன் பேர் ஜெயராஜ். வன்னியரசுடைய உண்மையான பேர் வன்னியரசு கிடையாது, ஜெயராஜ். பேரை மாத்திட்டீங்களா? பேரை மாத்திட்டா அந்த பேருக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லுங்க. இப்ப சைமன்னா உனக்கு என்ன? இப்ப சைமன்னா கிறிஸ்தவ பேர் போற மாதிரி தெரியுது. சைமன் மேக்சிமம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அப்ப சைமன்னா என்ன சொல்ல வர நீ? பிஜேபி காரன் செய்யக்கூடியதான் நீ அப்புறம் சைமன்னா என்ன? அவருடைய பேர் சீமான் தான். சைமன் சொல்றது மூலமாக நீ என்ன பிஜேபி காரன்? பிஜேபி காரன் கிறிஸ்தவ கைக்குலி பத்துல ஒரு பேர் சைமன் பாய. நீ எதுக்குலாம் சொல்றத? இதுவும் ஒரு வகையான சனாதனம் தான். அதைத்தான் செய்யறாங்க. அரசியலாக பேசுவதற்கு ஒண்ணும் இல்ல. ரெண்டு சீட்டு கட்சிக்கு என்ன எந்த இடத்துல வீசிக்கலாம் பாமுனியை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் சமரசம், முழுக்க எல்லாமே சமரசம். எந்த இடத்துல நீங்க இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி தான் அது. பொது கட்சிதான் சொல்ல முடியாது, அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி தான். எந்த இடத்துல நின்றுருக்கீங்க? வேங்கவையில் நின்றுருக்கீங்களா? முதல்ல மானங்கட்டு போய் திமுக கார மாதிரி இப்ப வரைக்கும் செயல்படுறது. அதனால வன்னியரசு பேச நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலப்போக்குல விசிக்காக குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை வன்னியரசு செய்வாப்புல. அவர் பேசுற பேச்சுக்கு நாங்களே வந்து எல்லா வேலையும் செய்வோம். வன்னியரசு குழி தோண்டி அடக்க முடியும் விசிக்காவை பாருங்க. இப்போ AK-47 இந்த ஆமைக்கறி இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னாள் போராளிகள் வந்து பேசி அதை முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன இவங்க சொல்றாங்கன்னா, திமுக தரப்புல
இது எல்லாமே செட்டப், இது வந்து செட் பண்ணி பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. செட் பண்ணியா? எப்படி தலைவருடைய மெய்க்காவலர் பேசுறது செட்டப்பா? அப்படிதான் போட்டுருவேன். என்ன எனக்கு புரியல. தலைவரோட மெய்க்காவலர், தேசிய தலைவர் கூட இருந்தவர், அண்ணன் பேர் வந்து நினைவு தேசிய தலைவருடைய அவர் பேர் நினைவு வரல, பிரியன், பிரியன் பிரியன் என்றவர் தலைவரோட மெய்க்காவலர், தலைவர் கூட பாதுகாப்பு நின்றவர். அவ்வளவு சீக்கிரம் வந்து மெய்க்காவலர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அவரு நேரடியாக சீமானனை பார்த்தேன், அவர் வந்து தேசிய தலைவரோட வாகனத்தில் ஏறி போனாரு, தேசிய தலைவரோட வந்து தலைவரே அவருக்கு துப்பாக்கி சுட கத்துக் கொடுத்தாரு, நான் பார்த்தேன், நாங்க பார்த்து வியந்து போயிட்டோம். ஏன்னா அந்த தலைவர் என்ன நேரடியாக கத்துக் கொடுக்குறாரு, நமக்குலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து தலைவர் வந்து கட்டி பிடிச்சி புகைப்படம் எடுத்தாங்க, எங்களுக்கு ரொம்ப பொறாமை இருந்ததுன்ற மாதிரி அவரே பத்தி போட்டாரு. இதை விட வேற யாருன்னு சொல்லணும்? இது செட்டப்பா? சரி, இப்ப செட்டப் பண்ற மூலமாக அவங்களுக்கு லாபமா? அவங்களுக்கு பிரச்சனை தான். இது கூட தெரியாதா? இவங்களுக்கு என்ன தெரியுமா? கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட அந்த குளிப்பிரித்த துரோகம் செய்த திமுக கூட்டணி வச்சுட்டாங்க. அந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்கு யாரெல்லாம் எதிர்கேள்வி கேட்கிறாங்களோ அத்தனை பேத்தையும் முடிச்சு விடுற வேலையை செய்யறாங்க. அந்த செயல் மிகவும் கேவலமானது. மக்கள் மத்தியில் அமலப்பட்டு போவீங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நாம் தமிழர் வச்சு மாநாடு, மாதிரி நாள் மாநாடு போட்டு அவ்வளவு கூட்டம் கொடுத்துல, ஈழத்தமிழர்கள் சில பேர் வராங்க, 12 வராங்க, எங்கிட்ட இருந்து ஆதரவு, இங்க எல்லா பக்கமும் இருந்து உலக தமிழர்களையும் ஆதரவு கொடுக்குறாங்க. விசிகாரன் எங்க கொடுக்குறான்? திருமாவர்கள் வெளிநாட்டுல போயிட்டு ஈழத்தமிழர்களை கூட்டணி ஒரு பேச்சு பேசிருங்க பார்ப்போம், ஒரு கூட்டம் மட்டும் பேசிருங்க பார்ப்போம். இல்ல விசிகால இருக்கக்கூடிய வன்னியரசு போட்டுமே, வன்னியரசு ஏதாவது ஒரு வெளிநாட்டு போய் ஈழத்தமிழர்லாம் கூட்டி பேசிட முடியுமா? இல்ல விசிகாரன் இவங்க போக முடியாது அப்படின்னா கூட விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒரு ஆளு, முக்கிய நிர்வாகி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் ஒருங்கிணைச்சு கூட்டம் போட்டு மாவீரர்கள் நடத்திட முடியுமா? ஏதோ கூட்டமாக கூட்ட முடியுமா? நாம் தமிழ் கட்சிக்கு எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டிலையுமே பிரிவுகள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. அங்க செந்தமிழ் பாசறைங்கிற பேர்ல எல்லா நாட்டிலையும் வச்சிருக்கோம். எல்லா நாட்டிலும் கூட ஈழத்தமிழர்களும் நாங்க வந்து கட்சியில செயல்படுறாங்க. ஏன் நாங்க நிக்கிறோம், நாங்க தான் உண்மையா நிக்கிறோம், அண்ணன் சீமானவர் சொல்வது உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். இவங்க போனாங்கன்னா செருப்படி வாங்குவாங்க, அதனால போக மாட்டாங்க. இங்க அதிகார திமுக இருக்கு, அதோட கூட்டணி இருக்குன்னு சொல்லி அதை வைத்துக் கொண்டு பிழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதான் உண்மை. திமுக வந்து ஈரோட்ல ஒரு பிரச்சாரம் ஒண்ணு பண்றாங்க. இது மாதிரி காசு கொடுத்து எல்லாம் கொடுத்தும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, இவங்களுக்கு சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இவங்க வந்து நாங்க வந்து இந்தி எதிர்ப்போம், ஆரியத்தை எதிர்ப்போம், இந்த மாதிரியான இதெல்லாம் பரப்புரை பண்ணிட்டு நேத்து பார்த்தா ஹிந்தில ஒரு பேம்ப்ளேட் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஈரோட்ல இருக்க வட மாநில ஓட்டுகளை வாங்குறதுக்காக. இதை எப்படி பாக்குறோம்? நாம் தமிழ் கட்சி எங்களுடைய தமிழர்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கிடுறோம், தமிழர்களுடைய ஓட்டை வாங்கிடும். அங்க கூட தெலுங்கர்கிட்ட போயிட்டு பாவா ஓட்டு போடுங்க பாவா நீங்க கேட்டாலும் கேட்பாங்க. அப்புறம் என்ன செய்யணும்? வேற ஆளுகள் இல்ல, தமிழ் தேசிய அமைப்பா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில வாக்குகளை பெற்றுவிடும். மீதி இருக்கக்கூடியது யாரு? வடக்கன்ஸும் தெலுங்கர்கள் பெருமொழியாளர்கள் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட எப்படி வாக்க வாங்கலாம்? அப்ப அவங்க மாதிரியே போயிருது. இவங்க திராவிடங்க இருக்காங்க, இவங்கள மாதிரி எச்ச பசங்களை பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா என்னென்ன செய்வாங்க? தமிழர்கள் ஏமாத்துறோமா? நாங்களும் தமிழர்கள் தான், நம்மளாம் சேர்ந்து திராவிடர்கள் ஒரு உருட்டு உருட்டுவாங்க. இப்ப நம்ம அதை அடிச்சு உடைக்கிறோமா? இப்ப என்ன செய்யறது? ஹிந்திக்காரன் அவனுடைய மொழியில அடிச்சுட்டு போய் நம்மளுதான் பையா, நாங்களும் உங்களால தான் பையா, நம்ம ஓட்ட போட்டுங்க பையா, பான்பராக வாயில போட்டு ரெண்டு துப்பு துப்புது பொழிச்சுன்னு துப்பிட்டு பாருங்க பையா அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வேலையை பார்த்து அவங்கிட்ட ஓட்ட வாங்க இருக்காங்க, வேலையை பாக்குறது. புரிஞ்சுல அவங்களுக்கு? ஒரு ஸ்ட்ராட்டஜியா கண்டுக்கிறாங்க. அமலப்பட்டு போய் நிக்கிறாங்கல்ல, இவங்க இது தெரியாது போடான்னு சொல்லி பேசுறாங்களா? ஆமா, என்ன அப்புறம் இந்தி தெரியாது போடா. இப்ப இது என்ன ஹிந்தி எதிர்க்கூடிய செய்வியா நீ? நாடகம். மக்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கணும், முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் விரோதமான கட்சி திமுகங்கிறதை மீண்டும் மீண்டும் சொல்றேன், புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்போ போன இடைத்தேர்தல்ல சீமான் அவர்களை வந்து அருந்தறிஞர் வந்து எதிரான ஒரு ஆள் மாதிரி கட்டமைச்சாங்க. இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் அருந்ததியர்கள் கூட போய் நிக்கிறாரு. இப்ப அருந்ததியர்கள் கூட நிக்கிற, போன தடவை ஓட்டு வாங்கி அவங்களுக்கு ஒண்ணு செய்யல, அவங்கள வச்சுதான் மேஜர் பிளே நடந்தது இடைத்தேர்தலையே. இப்போ வந்து சீமான் அவர்கள் அவங்க கூட நிற்கும் போது இப்ப அந்த அருந்ததியர் ஓட்டும் சீமான் அவர்கள் சைடு போற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கு. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய வேலை இங்க இருக்கக்கூடிய மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்பி விடுவது. நம்மளுடைய வேலை அது கிடையாது. அவங்க திருப்பி விடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரச்சனை தான் நாங்க போராடுறோம். நாளைக்கு திமுக இருக்கக்கூடியவனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா கூட, இந்த அரசால் அவர் வஞ்சிக்கப்பட்டால் கூட அவங்களுக்காக நாங்க போய் நிற்போம். இதான் நாங்க. போன முறை அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது ஒரு வரலாற்றை பேசினார். யாரும் இழிவா பேசல, வரலாற்றை தான் பேசுவார். வரலாற்று எப்படி பேசலாம், எங்க மக்களை இழிவுபடுத்தினு சொல்லி ஒரு புரோகண்டா பண்ணி அந்த சமூக மத்தியில அந்த நாகை மகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாகை திருவள்ளுவன் சொல்லக்கூடிய நாகை மகேஷ் ஒருத்தர் இருக்காப்புல, அவரோட நாகப்பட்டினத்துக்கு நினைச்சுட்டு நம்ம அவரோட நாகையா அவ அப்பா பேர் சொன்னாங்க, மகேஷ் அவர் பேரு, திருவள்ளுவன் அப்படின்னு தமிழ் பேர் மாத்திக்கிறாப்புல. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள்லாம் முழுக்க முழுக்க அப்படி தமிழ் பேரை வைத்துக் கொண்டு வேலையை பார்த்தீங்களா?
எனக்கு வந்து வீட்டுல விஷ்ணுன்னு பேர் வச்சுட்டாங்க. சமஸ்கிருத பேரா தான் இருக்கு இசு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வச்சுட்டாங்க. என்னுடைய மகளுக்கு வந்து மகிழினி அப்படின்னு வச்சிருக்கீங்க, மகிழினி நாச்சியார் அப்படின்னு. நான் என்னுடைய அடையாளத்தை எனக்கு வச்சுட்டாங்க, இருக்கட்டும். இப்ப என்ன நான் அடுத்த தலைமுறை மாற்றிக்கிறேன். நாங்க சரியா இருக்கோம், பச்சை தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க சரியா இருக்கோம். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை திருத்தி நம்ம செய்யறோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. பிறமொழி எல்லாரும் வந்து சந்திரபாபு நாயுடு அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சந்திரபாபு தேவர் மாத்திக்கிறது, பேர் மாதிரி போட்டுக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி அப்படி பேர் தான் இப்படி மாத்திக்கிறது, ஏமாற்றி படிக்கிறது. நாகை மகேஷ் இருக்காருல்ல, இவர் என்ன செய்யறாருன்னா அந்த தமிழ் புலிகள்ங்கிற ஒரு கட்சி வச்சுக்கிட்டு கட்சி பேரும் தமிழ் புலிகள் வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த அருந்ததி சமூக மக்களை வந்து நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக திருப்பி விட்டு, அந்த சமயத்துல ஒரு கல்யாணம் பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து போயிட்டு இருந்தாரு அந்த கல்யாணத்துக்கு. அவ்வளவு செஞ்சாங்க, செய்யறாங்களே இவங்க நல்லா செய்யும் போது, நல்லா கவனிக்கும் போது இவர் அவங்களுக்கு எப்படி சாப்பிடல அப்புறம் அந்த மாதிரி வேலையத்தான் செஞ்சாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இந்த மக்களுக்கு பிரச்சனை. நாங்க திரும்ப வந்து நிக்கிறாப்லையா, நாம் தமிழ் வச்சு அண்ணன் சீமான் வந்து நிக்கிறாரு. நாங்க இங்க இருக்கக்கூடிய பிறமொழியாக பிரிச்சுலாம் பார்க்கல, எல்லாத்துக்கும் தான் நான் நிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கட்டும், அந்த மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் நம்ம கொடுப்போம். விழுக்காடு அளவில் குடிவாரி கணக்கு எடுத்து கொடுப்போம். அப்படித்தான் பிரிச்சு பார்க்கல. அதிகாரம் வரும்போது நாங்க இருக்கோம், எல்லா மக்களும் சேர்ந்து நாங்க அதிகாரம் பண்ணுவோம். யாரும் அடிச்சு வரட்டு போறது கிடையாது. வடமாநிலத்தவர்களே சொல்றோமே நாங்க, அவங்க இருக்காங்களா, இத்தனை வருஷமா இருக்காங்களா, சரி இருந்து போங்கப்பா, அடிச்சு விரட்டுவோம். சில மிகைக்காண்டி நம்ம பேசுறதா, நம்ம வந்து அப்படி செய்ய போறது கிடையாது. அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து பெர்மிட் போட்டு கொடுங்க தான் நம்ம சொல்றோம். ஓடுங்க அடிச்சு விட்டுருவோம், கல்லெடுத்து அடிப்போம், அப்படிலாம் இல்ல. தவறு எவன் செய்தாலும் அடிப்போம். இங்க வடக்கரசு பல தவறுகள் செய்யறாங்களா இல்லையா, அவர்களே சரியான முறையில் அவங்களுக்கு புரியும் மொழியில் நம்ம அது நடவடிக்கை எடுக்கணும் தவிர்த்து, இந்த மாதிரி நம்ம எந்த மலையாளியா இருக்கட்டும், தெலுங்கரா இருக்கட்டும், கன்னடர்களா இருக்கட்டும், அவங்களுக்கான பிரதித்துவம் கொடுப்போம்னு சொல்றோம். ஆனா நாம் தமிழ் முழுக்க முழுக்க என்ன செய்யறது, இங்க வந்து பிறமொழியாளருக்கு எதிரான ஒரு கட்சியாக கட்டமைப்பது. ஈரோட்டு மக்கள் இனிமேல் புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி.